அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் பாவங்களின் பக்கமே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதிகமான நேரத்தில் எங்களை அறியாமலேயே பாவங்கள் வந்து விடுகின்றன. இந்த பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வது எவ்வாறு? இந்த பாவங்களில் இருந்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வழிகள் என்ன? இவ்விதமான வழிகளிலே பல வழிகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. இன்றும் உங்களது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு திக்ரை நான் சொல்லித் தருகிறேன். அதொன்றும் கஷ்டமான பெரிய திக்ர் அல்ல. அந்த திக்ர் இதுதான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அலல் அர்தி அஹதுன் யகூல் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இல்லா குஃபிரத் அன்ஹு ஹதாயாஹு வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். ரவாஹு திர்மிதி. உங்களுக்கு நான் ஹதீஸையே வாசித்து விட்டேன். இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், அதாவது பூமிக்கு மேலால் வாழுகின்ற நீங்கள் உங்களது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று யாரும் நினைத்தால், அந்த பாவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் அதிகமான உதாரணங்களில் உதாரணம் காட்டுவது கடல் நுரையை போன்றிருந்தாலும் சரி. கடல் நுரைக்கு அளவில்லை. கடல் நுரையை போல பாவம் இருந்தாலும் நிறைய இருந்தாலும் இந்த கலிமாவை திக்ரை சொல்வதனால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்படியானால் அந்த கலிமா, அந்த திக்ரு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் இந்த பலாபலன்களையும் இதனுடைய சிறப்புகளையும் ஹதீஸையும் தெரிந்து கொண்டால் இன்னும் இதை நீங்கள் செய்வீர்களே. அதாவது மூன்றாவது கலிமா எல்லோருக்கும் தெரியும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த இடத்திலே நபி அவர்கள் சொல்வது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்பதை விட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொல்லிவிட்டாலே உங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்கி முடிகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நபி அவர்கள் சொன்னார்கள். 4 கலிமாக்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, 4 வார்த்தைகள். அது என்ன? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள். அதே போன்று லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை சொல்லும் போது கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் இவற்றை நாம் ஓதி வருவது மிக பலன் தரும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை அதிகமாக ஓதினால் நம்முடைய ஹாஜத்துகள், தேவைகள் நிறைவேறும், துன்பங்கள் நீங்கி போய்விடும், பிரச்சனைகள் அகன்று போய்விடும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதை கவனம் செலுத்தினால் நமது பாவமும் மன்னிக்கப்படும், நமது தேவைகளும் நிறைவேறும், நம்முடைய அமால் நாமாவிலே அதிகமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.